ஐபிஎல் 2026 சிஎஸ்கே கிட்ட இருந்து ஒரு பிக் அப்டேட் வந்திருக்குங்க. இந்த ஒரு பிக் அப்டேட்டை தான் ரசிகர்கள் ஆவலோட எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தாங்க. ஸோ லைக்லி பார்த்தீங்கன்னா ட்ரேட் ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆகிருக்குங்க. ஜூலை 4ஆம் தேதியிலிருந்து இந்த ஆப்ஷன் எல்லா டீமுக்குமே பொருந்தும்னு சொல்லிட்டு ஐபிஎல் நிர்வாகம் ஒரு அதிரடியான தகவலை வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ இந்த ட்ரேட் விண்டோ பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ட்விஸ்ட்டை வந்து கொடுக்குதுங்க. ஏன்னா இந்த அணியிலிருந்து அந்த அணிக்கு ஒரு வீரரையும், அந்த அணியிலிருந்து இந்த அணிக்கு ஒரு வீரரையும் நம்ம மாற்றிக்கலாம். அதுக்கு முக்கியமாக காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த பட்ஜெட்டில் வந்து அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்தால் மட்டும்தான் இந்த ட்ரேட் விண்டோன்றது ஒரு ஃபைனலாக வந்து கன்ஃபார்மான ஒரு டிசிஷனுக்கு வரும். ஸோ அதுக்கான ப்ராசஸ் வந்து கூடிய விரைவில் ஓப்பன் ஆக போகுது. ஸோ அந்த ஓப்பனில் வந்து எந்தெந்த டீமுக்கு எந்தெந்த வீரர்கள் போக போகிறாங்க அப்படின்றது கண்டிப்பாக ஒரு பிக் அப்டேட்டோட எல்லா டீமும் வந்து கொடுக்க போகிறாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் ஒரு முக்கியமான அப்டேட்டை வந்து தெளிவுபடுத்தியிருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ மறைமுகமாக ஒரு விஷயத்தை வந்து தெளிவுபடுத்தியிருக்காங்க அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். இந்த விஷயம் வந்து ரசிகர்களுக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயம். 2025 ஐபிஎல் சீசன் என்னதான் நமக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான சீசனாக அமையலைன்னா கூட பரவாயில்ல, ஒரு முக்கியமான விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு சீசனாக வந்து அமைஞ்சிருக்கு. இளம் வீரர்கள் எந்த அளவுக்கு அணிக்கு முக்கியத்துவம் வாய்ந்தவர்கள்ன்றதை இந்த சீசனை நம்ம சிஎஸ்கே அணி வந்து தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ அந்த ஒரு யுகத்தோட அடுத்து 2026 சீசனுக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு அணியோட வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படின்றது ஒரு நம்பிக்கையாக இருக்குங்க. ஸோ அதுக்கான ஒரு இந்த பிளானில் பார்த்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான வீரரை வந்து எடுத்துகிட்டு வரலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்காங்க. ஆஸ்திரேலியாவின் அதிரடி ஆல்ரவுண்டர் கேமரன் கிரீனை வந்து சிஎஸ்கே அணி எடுத்துகிட்டு வரலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்காங்க. 2024 சீசனில் ஆர்சிபி அணிக்காக வந்து விளையாடிட்டு இருந்தார் நம்ம கேமரன் கிரீன் அவர்கள். அதுக்கு முன்னாடி 2023 மும்பை அணிக்காக ஆடிட்டு இருந்தார். 2024 பார்த்தீங்கன்னா ட்ரேட் மூலிமா இதே ட்ரேட் ஆப்ஷனில் தான் வந்து ஆர்சிபி அணிக்கு வந்தார். வந்ததுக்கப்புறம் அந்த சீசனில் வந்து அவருக்கு ஒரு நல்ல அறிமுகம் இருந்தது, நல்ல ஸ்டார்டிங் இருந்துச்சு, நல்ல சீசனாக வந்து எடுத்துகிட்டு போனார். பட் இருந்தாலுமே 2025 சீசனில் வந்து அந்த மினி ஆக்ஷனில் இருந்து அந்த மெகா ஆக்ஷனுக்கு வந்து அவர் வரல அப்படின்றது மிகப்பெரிய ஒரு வருத்தமாக இருந்துச்சு. ஏன் வரல அப்படின்னா அவருக்கு ஏற்பட்ட தொடர்ச்சியான அந்த இன்ஜுரி காரணமாக தான் வந்து ஐபிஎல்லில் வந்து கலந்துக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் வந்து அவருக்கு உருவாயிடுச்சு. ஸோ அதனால் அவரும் வந்து அந்த மெகா ஆக்ஷனில் கலந்துக்கல. ஸோ அதனால் இப்போது அவர் அந்த இன்ஜுரியிலேருந்து கம்பேக் பண்ணி ஒரு நல்ல ப்ளே பண்ணிகிட்டு இருக்கார் அப்படின்னும் போது அடுத்து 2026 அவர் வருவார் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்காங்க. அஃபிஷியலாக பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்டும் வந்து அந்த டிசிஷன் வந்து என்ன எடுத்திருக்காங்க அப்படின்னா நமக்கு அந்த மிடில் ஆர்டரில் ஒரு ஃபாரின் ஹிட்டர் தேவை அப்படின்றதுனால ஒரு நல்ல குவாலிட்டியான ஆல்ரவுண்டர் எப்படி டெவன் பிரவா வந்து நமக்கு நீண்ட காலமாக அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு கொடுத்தாரோ அதே மாதிரி ஒரு பொசிஷனில் அவருக்கு நிகராக ஒரு வீரர் வந்து நமக்கு கொடுக்கணுன்றதுக்காக கேமரன் கிரீனை வந்து எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஆல்பி மார்க்கல் வந்து ஒரு நல்ல ஆல்ரவுண்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு, டெவன் பிரவோ அது ஒரு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு. ஸோ இப்போது கேமரன் கிரீன் நம்ம அந்த இடத்துக்கு வந்து ஒரு கரெக்டான வீரராக இருப்பார் அப்படின்றதுக்காக சிஎஸ்கே அணி அவரை வந்து எடுக்கலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ் தொடரில் வந்து ஆடிட்டு இருக்காரு. கண்டிப்பாக T20 பொறுத்த வரைக்கும் அந்த ஒயிட் பால் பொறுத்த வரைக்கும் அவர்கிட்ட இருந்து இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம எதிர்பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றதுனால அவர் அந்த எல்லோ ஜெர்சியை போட்டுக்கிட்டு சிஎஸ்கே அணிக்காக அடுத்த ஆண்டு விளையாடார்னா கண்டிப்பாக ஒரு நல்ல வரவேற்பு இருக்கும், நல்ல ஒரு இன்னிங்ஸ் இருக்கும். ஸோ சிஎஸ்கேவுடைய அந்த பிளேயிங் லெவனும் ஸ்ட்ராங் ஆகும். இப்போ சிஎஸ்கேவுடைய அந்த மிடில் ஆர்டரை மட்டும் ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கான ஒரு முயற்சியில் தான் சிஎஸ்கே அணி இருக்காங்க. அந்த இடத்துல ஒரு தரமான ஆல்ரவுண்டர் இருந்தார்னா அதுவும் பர்டிகுலர்லி ஃபாரின் ஆல்ரவுண்டர் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றோம், பெட்டராக இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்க சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட். ஸோ அதனால் 2024 ஆக்ஷனில் அவர் வந்திருந்தாவே சிஎஸ்கே அணி தான் எடுத்திருப்பாங்க. இந்த 25 சீசன் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான சீசனாக அந்த மிடில் ஆர்டரில் வந்து சொதப்படுது, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் போயிட்டு இருந்துச்சு. பட் இருந்தாலுமே கேமரன் கிரீன் வந்தார்னா சிஎஸ்கேவருக்கு ஒரு பெட்டரான பிளேயிங் லெவன் ஆப்ஷனாக இருக்கும் அப்படின்றதுனால சிஎஸ்கே வந்து எடுத்திருக்காங்க. ஸோ அந்த ஆப்ஷனை வச்சுருக்காங்க. அஃபிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான அப்டேட்டும் வந்து கொடுக்க போகிறாங்க. இந்த அப்டேட்டில் கண்டிப்பாக கேமரன் கிரீன் அவர்கள் சிஎஸ்கே அணிக்கு விளையாடுவாரா, ஏற்கனவே ஆஸ்திரேலியாவுக்கு எல்லோ ஜெர்சியில் தான் ஆடிட்டு இருக்காரு. அதே ஒரு இன்டென்ட்டு, அதே ஒரு அந்த ஃபீலோட நம்ம சிஎஸ்கே அணிக்கு அவர் வந்து ப்ளே பண்ணுவார் அப்படின்றது நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ இந்த மினி ஆக்ஷனில் முக்கியமான விஷயம், இந்த மினி ஆக்ஷனில் கேமரன் கிரீன் அவர்கள் ரிஜிஸ்டர் பண்ணுவாரா அப்படின்றது ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்குங்க. ரிஜிஸ்டர் பண்ணார்னா கம்பல்சரியாக சிஎஸ்கே அணி அவருக்கு ஒரு டார்கெட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ சிஎஸ்கே அணியின் இந்த திட்டத்தில் கேமரன் கிரீன் அவர்கள் நம்ம அணிக்கு வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி உங்களுடைய கருத்தை வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ட்ரேட் ஆப்ஷன் கூட இருக்குது. பட் ட்ரேட் ஆப்ஷன் அவர் வந்து வேறு ஏதாச்சும் டீமில் இருந்திருந்தால் ட்ரேட் பண்ணியிருக்கலாம். பட் இப்போ நமக்கு ஒன்லி ஒன் ஆப்ஷன் மினி ஆக்ஷனில் வந்து அவரை சைன் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது. அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்தில் கூட அவரை வந்து டேரெக்டாக வந்து அவர்கிட்ட கன்வின்ஸ் பண்ணி பேசி
பேசி கன்ஃபார்ம் பண்ணி அதுக்கப்புறம் கூட அவரை வந்து சைன் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியும் இருக்குது. ஸோ அதுக்கான ப்ராசஸில் வந்து சிஎஸ்கே அணி இருப்பாங்களா அப்படின்றதையும் நம்ம பார்க்கணும். ஸோ என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றத பார்ப்போம். சிஎஸ்கேவுடைய இந்த திட்டத்தில் கேமரன் கிரீன் அவர்கள் நம்ம அணிக்கு வருவது சரியா தவறா அப்படின்றத பற்றி உங்களுக்கு கருத்துக்கள் என்ன? அவர் வந்தால் சிஎஸ்கேவுடைய ஸ்ட்ரென்த் எப்படி இருக்க போகுது அப்படின்றத பற்றியும் உங்களுடைய கருத்துக்கள்ன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். 3வது முறையாக குவாலிஃபை ஆகியிருக்காங்க நம்ம மேஜர் லீக்கில் டிஎஸ்கே அணி. ஸோ இந்த ஒரு எதிர்பார்ப்பு ரொம்ப 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 ஒரு நல்ல விஷயமா இருக்குங்க. 2023, 24, 25 அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட சீசனாக வந்து இப்போது உள்ளே போயிருக்காங்க. ஸோ இந்த அப்ரோச் வந்து எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சிஎஸ்கே அணிக்கிட்ட இருந்தாங்க வந்திருக்கு. சிஎஸ்கே அணி எப்படி வந்து அந்த நம்ம ஃபிலியாப்ஸ்குள்ளே வந்து கண்டினியூஸாக போயிட்டோ இருப்போமோ அந்த ஒரு இன்டென்ட் வந்து இந்த மேஜர் லீக் கிரிக்கெட்டில் வந்து நம்ம டிஎஸ்கே அணிக்கிட்ட இருந்து நம்ம பார்த்துருக்கோம். ஸோ சிஎஸ்கேவை பொறுத்த வரைக்கும் எப்படி அந்த இன்டென்ட் இருக்கோ அதே ஒரு ஃபார்மெட்டை தாங்க வந்து அந்த டிஎஸ்கே அணியிலும் இருக்குது. அதே ஒரு இன்டென்ட்டோட தான் நம்ம மேஜர் லீக் கிரிக்கெட்லையும் நம்ம சூப்பர் கிங்ஸ் அணியின் ஓனர் வந்து நிர்வாகம் வந்து எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. ஸோ இந்த ஒரு கம்பேக் கண்டிப்பாக செம்மையாக இருக்குங்க. 40 வயசில் அந்த இடத்துல டியூப்ளசிஸ்னா இந்த இடத்துல வந்து நம்ம தலை தோனி அவர்களுங்க. ஸோ 2 டீம்லையுமே 2 வீரர்கள் சலிக்காமல் வந்து கிரிக்கெட்டை வந்து ஆடிட்டு இருக்காங்க அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயமா இருக்குது. ஸோ டியூப்ளசிஸை வந்து சிஎஸ்கே அணி எந்த அளவுக்கு நம்புகிறாங்க அப்படின்றது இதிலிருந்து நமக்கு தெரியுது. ஸோ எல்லா இடத்துலையுமே அவரை தாங்க வச்சுருக்காங்க. பட் என்ன ஒன்றுனா சூப்பர் கிங்ஸ் அணியில் மட்டும்தாங்க அவர் இல்லாமல் போயிட்டார். அவரை ஏன் வந்து சென்னை அணி அப்ரோச் பண்ணாமல் விட்டாங்க அப்படின்றது எனக்கு தெரியல. மினி ஆக்ஷனில் வந்து விட்டாங்க. இப்போது மெகா ஆக்ஷனில் வந்து அவர் எடுத்திருக்கலாம். இந்த மெகா ஆக்ஷன் வந்து அவருக்கு சிஎஸ்கே அணிக்கு வரதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இருந்துச்சு, நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக இருந்துச்சு. பட் வந்து அதை எதுவும் பண்ணாமல் சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் அவரை ஏன் விட்டு கொடுத்தாங்க அப்படின்றது தெரியல. மேபி இப்போ இருக்கிற அவர் ஃபார்முக்கு பார்த்தோம் அப்படின்னா டெல்லி கேபிட்டல்ஸ் அணி அவரை ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்ற பட்சத்தில் அந்த மினி ஆக்ஷனில் வந்து சிஎஸ்கே அணி அவரை பிக் பண்ணுவாங்களா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்குங்க. ஏஜாக இருந்தாலுமே அவருடைய ஆட்டம் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. ஃபீல்டிங் அந்த வயசு தாண்டி ஏகப்பட்டதாக ஒரு நல்ல அப்ரோச்சியான ஒரு ஃபீல்டிங்கை வந்து பண்ணிட்டு வந்துட்டுருக்காரு நம்ம டியூப்ளசிஸ் அவர்கள். இவருடைய இந்த செயல் கண்டிப்பாக வேறு மாதிரி இருக்குங்க. பேட்டிங்கில் பார்த்தீங்கன்னா இந்த சீசன் 2 செஞ்சுரி அடிச்சிருக்காரு, லீடிங் த ரன் ஸ்கோரில் இருக்கார். இந்த மாதிரி ஏகப்பட்ட சாதனைகள் அவர்கிட்ட இருக்குது. 3வது முறையாக பிளே ஆஃபுக்கு சென்று அசத்தியிருக்கும் நம்ம டிஎஸ்கே அணியின் இந்த சாதனை குறித்து உங்களுடைய கருத்து என்னன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி அடுத்து ரேஸ் பார்த்தீங்கன்னா பிளே ஆஃபுடைய ரேஸுங்க. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ரேஸாக இருக்க போகுது. இப்போ இருக்கிற டைமில் பார்த்தோன்னா இந்த பிளே ஆஃப் ரேஸு ரொம்ப ரொம்ப முக்கியமான ரேஸாக இருக்கும். ஏன் அப்படின்னா ஏற்கனவே 3வது டைம் உள்ளே போயிருக்காங்க. ஒரு டைம் கூட கப் அடிக்கலை. பட் இருந்தாலுமே இந்த டைம் நம்மளுடைய டைமாக இருக்குமா? ஏன்னா அங்கே ஐபிஎல் வந்து நம்ம கப் அடிக்காமல் போயிட்டோம். பட் இந்த டைம் நம்ம கப் அடிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை டியூப்ளசிஸ் ஏற்படுத்தி கொடுப்பாரா அப்படின்றது எல்லாரும் வந்து நினச்சிட்டு இருக்காங்க. ஒரு வேளை டியூப்ளசிஸ் இந்த டைம் டிஎஸ்கே அணியை வந்து கப் அடிக்க வச்சுட்டார் அப்படின்னா அடுத்த டைம் அவர் வெளியே வந்தார்னா கண்டிப்பாக மினி ஆக்ஷனில் நம்ம சிஎஸ்கே அணி அவர் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்க போகுது. ஜோகன்பேட் சூப்பர் கிங்ஸுக்கும் இவர் தாங்க கேப்டன்ஷிப் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு சவுத் ஆப்பிரிக்கா T20. ஸோ அங்கேயும் சூப்பர் கிங்ஸ்க்கு இவர் தான் வந்து ஒரு தூணாக இருக்கார். இங்கேயும் ஒரு தூணாக இருக்கார். ஐபிஎல்லில் மட்டும்தான் எல்லோ ஜெர்சியில் அவரை பார்க்க முடியாமல் போயிடுச்சுங்க. இந்த டைம் அதுக்கான ஒரு வாய்ப்பை சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் ஏற்படுத்தி தருவாங்களா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம்.